பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவர். இந்த காலத்திலே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒருவேளை உணவு கூட கொடுக்காமல் எத்தனையோ பேர் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட காலம். இப்படி இறந்த தந்தைக்கு ஒரு நாள் கொண்டாட வேண்டும் என்று உரிமையோடு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் இங்கு சிவன் ஏறுவது ஒரு ரிஷபம். ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ கலைவாணி. கலைவாணி கரத்தில் வீணை. வீணைக்கு உரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயணி கரத்திலோ கபாலம். கபாலத்துக்குரியது ஒரு உதிரம். உதிரத்துக்குரியவர் அரக்கர்கள். அரக்கர் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழிக்க சக்கரம். சக்கரத்துக்குரியவன் திருமால். திருமால் மார்பிலே தங்கியிருப்பதோ மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி பொருந்திய மாபெரும் சபைக்கு எங்கள் முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாதத்திலே சிறந்தது மார்கழி. யாகத்திலே சிறந்தது அஷ்டமேத யாகம். நதிகளிலே சிறந்தது கங்கை நதி. மலைகளிலே சிறந்தது செண்பகப்பூ. நெல்லுக்கடகு சின்னச்சம்பா. சொல்லுக்கடகு அரிச்சந்திரன். வில்லுக்கு அழகு வதியன். நகரத்துக்கு அழகு நமது காஞ்சி மாநகர். கிராமத்துக்கு அழகு நமது வெள்ளைகுளம் கிராமம். இந்த அழகு வாழ்ந்த மண்ணிலே மனிதனாக பிறந்து மாடாக உழைத்து மக்களை பெற்ற மகராசன் அவர் மறைந்து கூட அவர் புகழும் அறியவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இன்று கண்ணிவிடுத்து காத்திருக்க காலம் இருக்கிறது. ஒரு மனிதனாக மண்ணிலே பிறந்தான். அவன் எதற்கோ பிறந்தான், எதற்கோ வளர்ந்தான், எதற்கோ வாழ்ந்தான் என்பது வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதனாக மண்ணிலே பிறந்தான். அவன் ஒரு நாட்டுக்கு அவன் நல்ல செய்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் ஒரு நகரத்துக்கு நல்ல சேர்க்க வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால் ஒரு கிராமத்துக்கு நல்ல சேர்க்க வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக நல்ல சேர்க்க வேண்டும். மறைந்த நமது தந்தை சேட்டையா அவர்கள் பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவர் என்று சொன்னால் எல்லோருக்கும் இந்த சொர்க்கம் கிடைப்பதில்லை. சொர்க்கம் என்றால் என்ன? ஒருவன் இறந்து விட்டால் இறந்தவளை எரித்து விடுகிறோம், புதைத்து விடுகிறோம். அது சொர்க்கமா போய் சேருகிறது? இல்லையே. சொர்க்கம் என்பது அது நம்முடையத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனாக பிழைப்பு எடுப்பது ஒரு முறை. இந்த பிறவியில் அவன் நன்மையை செய்வானானால், அடுத்தவருக்கு தீமையை செய்யாமல் இருப்பானானால், அவன் ஆவி பிரிகின்ற காலத்திலே அந்த ஆவியானது மேகத்தோடு மேகம் கலந்து மேகத்தில் இருந்து மழைத்துளியாக மண்ணிலே சுரிந்து கிணற்றிலோ ஆற்றிலோ குளத்திலோ தேங்கி கிழங்காகவும் கனியாகவும் காயாக உருவாகி ஒரு கருவிலே உருவாகி பிறக்கிறான். இதுதான் சொர்க்கம். நரகம் என்று என்ன தெரியுமா? அதோ போகின்றானே படுபாவி, பல குடும்பத்தை கெடுத்தால் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் நாயாகவும் நரியாகவும் பறவையாகவும் வளைகிறான். இதுதான் சொர்க்கமும் நரகமும். மறைந்த நமது தந்தை பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவர். அதற்கு தான் இந்த நாடகத்தை நாம் நடையாற்றிக் கொண்டிருக்கிறோம். இறந்து போன ஆவியானது இல்லத்தை நாடி வருகிறதா? 8வது நாள், 13வது நாள், 16வது நாள், 30வது நாள், 360வது நாள் மேலோகம் சென்ற ஆவியானது மீண்டும் இல்லத்தை நாடி வருகிறார். ஒரு வருடம் 360வது நாள் நள்ளிரவிலே அந்த ஆவி நம் இல்லத்தை நாடி வருகிறதா? இன்றைய 360வது நாள் நினைவு அஞ்சலி என்று கொண்டாடுவதற்காகவே தான் பெற்ற பிள்ளைகள் இங்கே பிறப்படுத்தால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தந்தை இறந்து விட்டார் என்பதற்காக தன் பிள்ளையெல்லாம் பிறவிலே மறக்காமல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோத்தான் கொள்ளணும் சொல். பிள்ளைகளை பெற்றுவிட்டால் மட்டும் போராது, பிள்ளைகளால் பெருமையும் அடைய வேண்டும். மறைந்த நமது தந்தை பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவர். இந்த காலத்திலே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒருவேளை உணவு கூட கொடுக்காமல் எத்தனையோ பேர் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட காலம். இப்படி இறந்த தந்தைக்கு ஒரு நாள் கொண்டாட வேண்டும் என்று உரிமையோடு தன்னுடைய பெற்ற பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் இங்கே எங்களை அழைத்து வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவை பாராட்டி 200 ரூபாயும் இங்கே தற்போது தவளை வைத்தாடி ஆடல் அரசி போலுத்த காந்தபாளையத்தை சேர்ந்த அருளுக்காக 101 ரூபாயும் ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வரைவடைந்துள்ளார்கள். மறைந்த உடல் அன்னார் குடும்பங்கள் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற்று மறைந்த சேட்டையா அவர்கள் மீண்டும் இந்த மண்டியிலே பிறந்து மனையிலே புக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
வீட்டு வாஷிங் மிஷின் விட்டா துணி போட்டான்னு அதே மாதிரி ஆட்டிங்கிறான். அங்க துணி போட்டாவலுக்கு என்ன போட்டாவலுக்கு இங்க போட்டா துணியா போட்டு அப்படியே ஏத்துக்கணும். சரி சரி ஈட்டான். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? போடியா வேற ஆளு கூப்பிடு. நீ நானு தளபதி 3 பேர் கலந்து தான் வந்துக்கிறோம். எதுக்கு உன்னை இட்டுன்னு வந்துக்கிறோம் தெரியுமா? முக்கியமான வேலையை தான் இட்டுன்னு வந்துக்கிறோம். நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எங்களுக்கு தெரியாது. மன்னர் அப்படியே கவுத்துணும். சேர்ல தாங்க தள்ளி விட்டுட்டா. அது நாங்க தள்ள மாட்டோம். நாங்க லூசா நினைச்சலாம். தலை அவருக்கு தெரியாதா? நீ தானே கவுக்கு சொன்ன. அப்படி கிடையாது. உன்னை இட்டுன்னு வந்த காரணம்னா நீ ஆடுற ஆட்டத்துல அவருக்கு மயங்கிடணும். சொல்லு ஒழுகணும். எதனா ஓய்வு மாட்டோம் நமக்கு தான் வச்சியா நம்ம காரியம் முடியுதா? அது பாரு என்ன காரியம்டா? சுப காரியம். நான் கூட நாளைக்கு அதுக்கு தான் போறேன்டா. பேச்சு கட்டிக்கா போட கட்டிக்கா. நான் எனக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்து வந்துடுவேன். அவரு வேகமா அடிக்கிறா தேசம் ஆகல ஆச்சு. மேலாம் எப்படியா வாங்க எக்கலாம் கட்டிக்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியும். வாய்க்கு சிரிச்சுங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அது எக்கோ. சரி எப்படின்னா ஒரு மைக்குன்னு அவ்வளவுதான். ஆமாமா இங்க 30 ரூபா நடக்குது. என்ன யாரா இருக்குன்னு சொல்றேன் வா. நீதான் சொல்ற. ஆனா நீ தான் கூட்டு வந்து சொல்லிடு. நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாதுன்னா சரி. சரி வா வா வா. 30 விழாமா? என்னங்க நாட்டு தலைவலிக்கு வெற்றி விழா. ஆனா வணக்கடா. நீ ஓடுங்க குளம் போய். ஆமா பாத்துக்கிற மீன் வாங்க. அது விடு கண்டியா ஜிலேபி யாருக்கு தெரியும்? ஜிலேபி அது நல்லா இருக்குமா? இலவசமா பிறந்தநாள் விழா. ஆமா இந்த நாட்டில் சுதந்திர திருவிழா. இந்த சுதந்திர தினாவே இருக்காங்க தான். என் ஜாமான் எஜமான். சரி அதனால நாட்டுப்புற கலை சிறப்பா இருக்கு. யார் ஐயா? மோகன்ராஜ். இவர் அவரோட வந்துக்கிறார். அதனால சிறப்பு ஆடு. அதேதான். ஆமா நம்ம மொழியில இருக்காரு. அவர் யாரு? பாத்துக்க மாட்டேங்க. எம்ஜிஆர் படம் பாத்துக்கிறியா? எம்ஜிஆர் படம் பாத்துல 16 வயசு ஆகுது. எம்ஜிஆர் படத்துல அதிகமா சண்டை போடு ஒரு குண்டு மணின்னு பாத்து நீ பாத்துக்க மாட்டேன். என்ன படத்துல சொல்லுங்க? நான் எம்ஜிஆர் படம் எல்லா பாட்டுல ஒரு ஆமா இந்த சோறு எனக்கு அந்த வயசு இல்ல. பல்லாண்டு வாழ்க்கை பாத்தியா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. தெரியாது ஏன் கேக்குறேன்? என்ன இல்ல எனக்கு இப்பதானே 16 வயசு. அதுல அந்த காலத்து படம் இல்ல. என்னங்க நெஞ்சில கை வைக்கிறீங்க? இல்ல 16 சொன்னோன்னு நெஞ்சில கை வச்சுனாங்க. என்ன சொல்லுங்க? நான் வந்து அந்த படத்துல இப்ப குண்டுமணி அவன் பேரனா அது. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. ஆமா பெரிய ஆர்டிஸ்ட். எப்பனா பொம்பளை வாசங்க இல்லன்னு வச்சுக்கா அவருக்கு சேவிங் மட்டும்
எல்லையடி மலையாள தேசமாடி தேசமாடியோ அங்கலம்மா தயக்கருமாரி அங்காள தேவி அம்மா ஓடியா ஓடியா கண்ணி பால நாடி நல்லறவா சீல நாடி சீல நாடியோ அங்காளம்மாவே தெய்வமாடி சரியா கூத்தாண்டவர் தீர்ப்பவாரு எட்டு சிவலிங்கமாடி எட்டாத கோவிலடி கோவிலடியோ அங்காளம்மா நான ரத்தினமே காளி ரத்தினமே சூப்பர் டான்ஸ் மாமா முடி போடுமா அம்மான்னு பாரு மம்மால கீகீனி கேச்சா மம்மால அந்திரு பண்ணிட்டீங்க மம்மால என்ன எத்தனை மம்மால ஓ புது மாடல் மா அது புது மாடல் டென்ட்ல போயிடுது எங்க அம்மால புது மாடல் நான் டென்ட்ல போயிடுமா 2025 அவனா சண்டை வந்தானே கூட பாரு போடா வாடாலாம் இப்ப கேக்கதே கிடையாது எத்து ஒண்ணே ஜேதான் மம்மால என்ன மம்மால மாடலுக்காக எங்க அம்மால கூப்பிடுனா போய் சும்மா காத்து வர சும்மா தான் உட்கார்ந்து நான் சும்மா அவனா ஜாலியா இருக்கான் கூட்டிட்டு போய் பாருங்க இன்னொரு மம்மால கூப்பிடாத யானா என்ன பண்ணுவா ஏய் போடியா வந்தியா துண்ணியா பத்து தூணியா ஆனியா கிளம்பு காசு வச்சா கவுடா பாசுறா மம்மால இன்னொரு உனக்கு மரியாதை ஆட்டு துட்டு வாங்கி பாரு உனக்கு என்ன மரியாதை என்ன நெய்னாவா என்ன நெய்னான்னு கூப்பிடுறேன் என்ன மம்மால வச்சிருந்தாரு என்ன நெய்னான்னு கூப்பிடுறாவரா ஐயா கொஞ்சம் என்ன அவர் உன கூட வச்சுக்காரு நான் வச்சு கூட மாட்டேன் என்ன ஐயா சரி விடு யாருன்னா வச்சு என்ன சிரிக்கிறீங்க ஐயா எங்க அம்மால வச்சுக்கிட்டாங்க அவருக்கு ஜாலியாகி போச்சு தனி தனக்கு மண்ணா இதான் உடைய நீதியா கிளம்புடி நாங்க தான் இருப்பேன் அரண்மனை எங்க அரண்மனை நீ தான் ஆட வந்த நீ தாண்டி கிளம்புனா டான்ஸ் முடிஞ்சிச்சா கிளம்பு பணமா இங்க வச்சியா
மாறி போச்சு. 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும். அது பாத்ரூம் பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். பாத்ரூம் போய் வரும். ஏண்டா பணம் எப்படிடா போவோம்? அந்த நோட்ல யாருக்கு அவருக்கு வராதான் எவ்வளவு நாள் தான் அடிக்க நிற்பாரு. கட்டெல்லாம் கொஞ்சம் கலைக்கு தான் அடிக்கும் ஒரு மெதுவா. ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எனக்கு வந்து அழுகுறாரு. உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன்டா. அந்த வெள்ளைக்காரன் வாங்கி தரங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாடா? சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தரேன். அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் என்ன கேட்டேனாடா? என்ன கேட்காம ஏன்டா ரூபா நோட்ல என் போட்டா போட்டீங்க? எனக்கு ஒயிச்சாப்ல போறான்டா. என்ன அஜிமா சார் காட்டிக்கிறாளடா. நானு என்ன தூக்கி கரைச்சுறான்டா. ஒரு சுதந்திரம் வாங்கி தந்த என்ன தூக்கி கரைச்சுறான்டா. அது பரவாயில்ல சகிச்சு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பொம்பளைங்க தூக்கி என்னங்க வச்சுக்கிறாங்க. காந்தி தாத்தா அந்த நோட்டே சலையில கிஞ்சி போச்சு. நோட்டு நஞ்சு சாக்கிஞ்சி கம்பி கட்டினா டேங்க் கட்ட முடியும். போடி ஐயா ஐயா எடுத்துக்கிறேன் ஐயா. அவர் ரியாக்ஷன் பாருங்க. ஐயா அவன் ஐயா சுத்தமா எங்க அப்பங்காரன் பிடிக்கல வந்து அத்துருவா. எங்க அப்பங்காரன் வரவாரு எனக்கு மண்டத்தை ஒரு கோட்டை வாங்கினா அவன் வண்டியா குடிக்கிறான். தரமாட்டேன் எங்க அப்பங்காரன். நான் குச்சா மட்டும் குரங்க மாதிரி வந்து உக்காந்துக்கிறான் எங்க அப்பங்காரன். நாட்டை வாழ வைக்கிறோம், நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டை, எங்க அப்பா 3 கோட்டை, 6 கோட்டு. ஒரு கோட்டு 20 ரூபா வரும். 6 கோட்டு 120 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நாங்க கட்டுறோம் தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைலாம் கட்ட கொண்டு நிறைய இருக்குது. கூட்டுக்கெல்லாம் குடிச்சு வந்தா ஏன்னா குடிச்சு எதிரா குடிச்சு ஏன் தாண்ட பாருங்க. ஏன் குடிச்சு வரான் சும்மா குடிச்சு வரான். கோய் போய் நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சு வரான். குடிச்சு வந்தா கருவாடு மீன் வத்த வைக்காது. சண்டை பாருங்க. பிச்சிங்கன்னா உனக்கு சொல்லு. பிச்சிங்கன்னா யாராவது பிச்சிருக்கான்னு சொல்லு. பார்த்துலாம் ஆனா அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட 20 ரூபா வாங்கி உங்ககிட்ட 20 ரூபா பணமா பணம் சம்பாதிச்சுட்ட கேட்டேன். ஐயா அன்புசால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவுக்காக இசையால் பலர் மயங்க வைத்த இந்த ஆடவரசி இந்த இவள் இசையால் பலரை மயங்க வைக்க சக்தி படைத்த இந்த முத்தகம் நம்மிடம் இருந்தால் அவளும் இருந்தாங்க. பணத்தை கொடுக்கறதானப்பா கைது கொடுக்குறீங்களே. யாருடைய முத்தாரம்? தாய் இருந்து விட்டாலே மணிமேகலை. ஆமா அவருடைய முத்தாரம் அது நம்மிடம் இருந்தால் அவளும் தாய் முத்தாரத்தை கைது ஒரு நாட்டியக்காரி கொடுக்குறீங்க. என்னப்பா இதெல்லாம் நாட்டியக்காரி தான் அந்த நாட்டுக்கு ராணி. விலை மதிக்க முடியாது. ஆமா நான் கேக்குறேன் இதெல்லாம் எங்க கிடைக்குது? இதெல்லாம் எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாதது ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி சோழ 30 ரூபாய். 30 ரூபாய் நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். இதனுடைய விலை என்ன தெரியுமா? 30 ரூபாய். 30 லட்சம் எனது மனைவியும் முத்தாளம். விலை என்ன தெரியும் உனக்கு? ஐயா நான் போயிட்டு வரேன். உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க போட்டமா ரூம் போட்டமா வந்தார வாழ வைத்த நாடு எவரையும் விரட்டி அடித்து வழக்கமல்ல. இவள் இசையால் பலர் பயங்கர நம் நாட்டு வாழை போடுங்கப்பா. அரண்மனையில் அவங்க தங்க வச்சா நாட்டு மக்கள் உங்களை கேவலமா பேசுறாங்க. எதுவும் தவறா பேசுவாங்க. நீ தவறா நினைக்கிறதா சரி. அடுத்தவங்களுக்கு கவலை இல்லை. நான் மட்டும் கவலை நினைக்கிறேன். நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு பொண்ணு பொண்ணு வந்து குறைச்சி விட்டு போயிட்டோம். நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றது நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீ சின்ன செய்ய அனுபவம் போதாது. ஒண்ணு தெரியாதா? நீங்க பட்டணத்துக்கு போறீங்கன்னா பாருங்க. நீங்க என்னத்துக்கு எனக்கு
அவன் சின்ன பெண், அவளுக்கு அனுபவம் தெரியாது. தெரியாதுமா, இவருக்கு மட்டும் தெரியுமா? அனுபவம் தெரியாது. இப்ப வருவார் பாரு, நீ சிறந்த உணவு அப்பதான் தெரியும் ஒரு பெரிய ஆளு. பையனுக்கு கூப்பிடாம வேணாங்க. என்னது பரவாயில்லமா, சூப்பரா சொன்ன. உனக்காகவே ரூம் தயார் பண்ணிருக்கோம். ஆமா, எனக்காக ரூம் தரீங்கல்ல? ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஓ உனக்கு இல்லாதுன்னமா அவரே தங்க சொல்லிட்டாரு. என்ன ஒண்ணு கேளு. எனக்கு அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். என்ன ரூம் கேளு. இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம். பாத்ரூமா? இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன், அருமையா இருக்கும். நீ பாத்ரூம்லயே போலாம், பாத்ரூம்லயே படுக்கலாம், பாத்ரூம்லயே சாப்பிடலாம். அப்படி அருமையா இருக்குமா? எதுவும் வேண்டாம். வேற என்ன? ரெஸ்ட் வேணும். ஓஹோ, முட்டி போட்டு உட்கார முடியல, முட்டி வலிக்குது, அப்படி உட்காந்தே போனோம். உனக்கு அதை விட ஓச்சு. நேத்தா நெட்ல பார்த்தோம், புது மாடல் ஆர்டர் பண்ணிட்டேன், ஹெலிகாப்டர் வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன், நீ போ, ஃப்ரீயா போலாம். அப்படியே உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க கூட தேவை. நீ போய் நின்னா பைப் ஒன்று வரும், வச்சு நான் டக்கு நிறுத்துறேன், காற்று மூலியம். அது உனக்காகவே தயார். ஆமா, எனக்காகவே நான் போய் ஓபன் பண்ணிடுறேன். ஓ நீத்தமா ஓபன் பண்ண, அவர் ஓபன் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அது ஆம்பளைங்கலாம் போக முடியாது, அச்சுக்கு போய். ஏய், என்னடா அடிச்சுக்கோ. ஐயா, என்னவா அர்த்தம் பேசுறான்? ஒரு நாகரிகம் தெரியாதுடே, நாடோடி. நான் வந்தா ஓடிக்கிறேன் அந்த ஊருக்கு. ஒரு வார்த்தை பேசுறமா, மத்தருடைய மனம் புண்படும்படி பேச. அதே ஒரு புண்ணாக்குது உனக்கு. சொல்லல. புண்ணு இருக்கிறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்துல வாழ்ற வரைக்கும் ஒழுக்கமாக எப்பவுமே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்கிட்டு போய் அச்சிங்கிட்டு கூடும். அதனால பேனை போட்டு விடுங்க. அப்படி இல்லை வெளியே பார்த்துங்கன்னா குட்டை எடுத்து வச்சிருங்க. அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காதுப்பா. எதனா ஆச்சுன்னா சுத்தி போய் நின்றுக்கிறீங்க. அவன் பார்த்த உடனே செத்து என்ன வாய்ப்பு வச்சு பாங்கண்ணா தண்ணி விடுங்கடா. அவன் நான் கேட்கறேன், ஒழுக்கம் உடனே உங்களை நெஞ்சு வலிக்குது. பக்கத்து சீட்ல நான் தானே இருக்கிறேன், எனக்கு தான் வரும், நான் வேற யாருக்கு வரும்? நெஞ்சு வலியா? நெஞ்சு வலி வராது. சிறந்த உணவு இருக்கு, கண்டிப்பா நான் உள்ளே படுத்துட்டு இருக்கேன். அடிக்கடி உணவு மட்டும் கொஞ்சம் கரெக்டா வேலையோடு வேலை. சரி, உனக்கு தெரியுமா வேலை பார்த்து? பாப்பா பின்னாடி பாத்தீங்கன்னா போ, பேராட்டம் மாதிரி தூக்கி நின்று 2 பேர் உக்காந்து வந்துருவோம் போல. அப்படி தூக்கி இது நீ நாளைக்கு ஆச்சரிக்கிட்டு போ. இந்த பணங்க ஏச்சதுக்கு மாதிரி 2 ஏச்சதுக்கிட்டா சரியா போடும். எதிராக இருந்தோம், நண்பராகி விட்டோம், மறப்போம், மன்னிப்போம். நாட்டீட்ட பார்த்து ரசித்தே மன மகிழ்ச்சி அடைந்து நான் வருகிறேன். மகன்ராய், கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்து விட்டேன். சிறந்த உணவு இருக்கிறது, உணவருந்து உண்ணாது. மிக்க மகிழ்ச்சி. இந்த முப்பெரு விழாவை காண வந்த அனைத்து அன்பு உலகங்களுக்கும் உண்ண உணவு, குடிக்க உணை, இருக்க இடம் நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்ற நாம் பட்ட வலையில் சிக்கிவிட்டோம். அனிவரி நாட்டு மன்னர் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. மாலை கேட்டு குத்துட்டான், தங்க இடம் குத்துட்டான். இனிமே தான் ஒவ்வொரு காயா நம்ம நவுத்து. அனிவரி நாட்டுக்கு ஆரம்பம். அது இதை இப்படியே விட என்ன செய்யணும்? சாரமதி அரண்மனையில் பாதம் படித்து விட்டது. ஆமா, ஆனால் நான் சொல்வதை போல சொல்லுங்க என்ன